ஓகே நம்ம வெல்கம் பேக் டு தி சேனல். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக உடனே கூட வரும் நண்பா. சரி, ஓகே, நம்ம இன்றைக்கி ஒன்று வீடியோ நம்மளுக்கு என்ன இருப்போதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் இருக்குங்களா, அதை வந்து யாரெல்லாம் பயன்படுத்துகிறாங்க, அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் எப்படிலாம் பயன்படுத்துகிறாங்கன்றத பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு 8 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் இருக்குது. 8 இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியாது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஜஸ்ட் நீங்கள் ஒரே ஒரு இடத்துல ஸ்கிப் பண்ணிட்டாலும் உங்களுக்கு புரியாத நண்பா. நீங்கள் ஸ்கிப் பண்ண பார்த்தீங்கன்னா மட்டும்தான் புரியும். சரி, ஓகே, நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் வந்து பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த டெக்னிக்கல் அனாலிசிங்கோட ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து நீங்கள் மாஸ்டர் லெவல் ஆகிறதுக்கு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது லிங்க் கிளிக் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பிகினர் வீடியோலேருந்து ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக புரியும். சரி, ஓகே, வாங்க உடனே வீடியோக்குள்ள போகலாம். சரி, ஓகே, நீங்கள் வந்து மார்க்கெட்டில் நிறைய விதமான ட்ரேடர்ஸ் பார்ப்பீங்க. ஒரு ட்ரேடரும் பார்த்தீங்கன்னா ஒரு மைண்ட் செட்டில் ட்ரேட் பண்ணுவாங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த ட்ரேடிங், இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ் எனக்கு தேவையில்லைப்பா, நான் அது இல்லாமல் கூட நிறைய ப்ராஃபிட் பண்ணுவோம்ப்பா அப்படின்னு சொல்லி லாஸ் ஆகிறவங்க நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்து இன்னொரு மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு டைப் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைமரி கீன்னு சொல்லுவாங்க ட்ரேடிங்கில், அதை வச்சு தான் நான் வந்து ட்ரேடிங் பண்ணுவேன்ப்பா. அது இன்னொருத்தர் வேறு எப்படி பண்ணு பார்த்தீங்கன்னா, இந்த எனக்கு ட்ரேடிங் தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ப்ராஃபிட்டை தருது, அதில் நான் லாஸே ஆகிறது இல்லைப்பா, நல்லா ட்ரேட் பண்ணுறோம், அந்த மாதிரி சொல்கிறவங்களும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலோட அந்த சார்ட்ஸ் வச்சோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அதோட இண்டிகேட்டர் வச்சோம் நான் வந்து நிறைய ட்ரேட் பண்ணி நிறைய ப்ராஃபிட் பண்ணிங்க சொல்லி நிறைய பேர். ஆனால் அது கிடையாது, கம்பல்சரி லாஸில் தான் போவோம். என்னடா இவன் லாஸ்ட்டில் சொல்கிறான்னு பார்க்காதீங்க. இது ஏன் லாஸ்ட்டில் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கற்றுக்க மாட்டாங்க. எப்படின்னா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்க மாட்டாங்க. டேரெக்டாக ட்ரேடிங்கை தான் கற்றுப்பாங்க. அந்த ட்ரேடிங் எப்படி உருவாச்சு, இது எதனால் உருவாச்சு, இது எப்போத்துலேருந்து யூஸ் பண்ணுறாங்க, இது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஜஸ்ட் இப்படி தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி ட்ரேடர் தான் பார்த்துன்னு இருப்பீங்க. ஆனால் நான் உங்களை உருவாக்கணும்னு நினைக்கிறது அப்படி கிடையாது. இங்கே ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து நீங்கள் ஆணி வேர் சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு மரத்தோட ஆணி வேர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த மாதிரி நான் உங்களை ஸ்ட்ராங் ரெடி பண்ணுவோம். ஓகேங்களா, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. ஜஸ்ட் நம்ம வீடியோ நீங்கள் பார்த்துன்னு ரெகுலராக பார்த்துருவாங்க, வேறு ஒன்றும் தேவை. நான் டெய்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணி தான் இருப்போம். ஓகேங்களா, சரி வாங்க உடனே நான் நிறைய இப்போது இது இம்பார்ட்டன்ட் பாயிண்டோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லான்னு பார்த்தீங்கன்னா, இப்போது டெக்னிக்கல் அனலைசிங்கை வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸும் அது வேறு பார்த்தீங்கன்னா இன்டர்டே ட்ரேடர் மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை டெக்னிக்கல் அனலைசிங் இவங்க மட்டும் யூஸ் பண்ணான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அது கிடையாது. ஏன்டா அது கிடையாதுன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பிளேலிஸ்ட்டை பார்த்து தான் புரியும். டெக்னிக்கல் அனலைசிங் எப்போ உருவாச்சு, 1800 உருவாச்சு. அப்போ வந்து இந்த கம்ப்யூட்டர் எதுவுமே கிடையாது. அப்போத்திலிருந்து இப்போ வரைக்கும் இந்த டெக்னிக்கல் அனலைசிங்கை பயன்படுத்துகிறாங்க. இது நம்ம வீட்டில் இதுதான் உண்மை. ஓகேங்களா, இதுதான் நீங்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் போய் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் எப்போ வந்துச்சுன்னா அதுவும் இதுதான் சொல்லும். ஓகேவா, மோஸ்ட்டாக இந்த ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் அதாவது பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹோல்டு பண்ணி வச்சுருப்பாங்க. நான் ஸ்டாக்கை ஹோல்டு பண்ணி வச்சிருந்தாலும் நான் வந்து ஒரு ட்ரேடர் அப்படின்னு ஒரு நல்லா நினச்சிப்பேன். ஆனால் அது கிடையாது. ட்ரேடிங் மோஸ்ட்டாக நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், இந்த சார்ட்ஸ் சொல்லுவோம் தெரியுமா, நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. சார்ட்ஸ் இருக்கும். இந்த சார்ட்ஸை பார்த்தீங்கன்னா 1 டே சார்ட்ஸு, அக்கறை வீக்லி சார்ட்ஸு, அக்கறை பார்த்தீங்கன்னா மந்த்லி சார்ட்ஸு, இதை வந்து பயன்படுத்துறதுக்கு மட்டும்தான் இந்த ட்ரேடிங் யூஸ் பண்ணுவாங்க. இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம இந்த செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் அனலைசிங் இஸ் யூஸ்டு ஒன்லி பை த இண்டிவிஜுவல் ட்ரேடர்ஸ் மட்டும் தான் இது வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி கிடையாது. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹை வெயிட்டேஜ் ஃபண்ட்ஸில் இருக்க ஹை வெயிட்டேஜ் ஃபண்ட்ஸும் அக்கறை பேங்கிங் செக்டரில் படுது இந்த மாதிரி இது சொல்லிக்கிறாங்க இண்டிவிஜுவல் ட்ரேடர்ஸ். இவங்க என்ன ட்ரேட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஹை வெயிட்டேஜ் அதிகமாக வெயிட்டேஜ் இருக்க ஸ்டாக்கையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேங்கிங் செக்டர் இருக்க இதுக்கு வந்து ட்ரேடிங் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதுக்கு வந்து வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த ட்ரேடிங் மோஸ்ட்லி இதுதான் யூஸ் பண்ணுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இந்த டெக்னிக்கல் அனலைசிங் கருவி இருக்குல்ல, அதை வந்து இவங்களும் ஒரு குழு மாதிரி வச்சு இவங்க அதை வந்து ரெடி பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இது மெயின்லி எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹை வைப்ரேஷன் ட்ரேடிங் சொல்லுவாங்க. ஹை வைப்ரேஷன் ட்ரேடிங். ஓகேங்களா, அதை வந்து இந்த குறியீடுனா மீன்ஸ் இண்டெக்ஸு, அதை வந்து கணிக்கிறதுக்கு மட்டும் தான் இதை வந்து இந்த மாதிரி ட்ரேடர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. மூணாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோ சக்ஸஸ் ரேட் இஸ் ஒன் ஆஃப் த ப்ராப்ளம் இன் ட்ரேடிங். வந்து லோ சக்ஸஸ் ரேட் தான் இந்த ட்ரேடிங்கில் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஓகேவா, ஆனால் அது கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் நீங்கள் வந்து இதை ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்க. இப்போ ஹிஸ்ட்ரி நீங்கள் புரட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 3 சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் இருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜான் மார்ஃபி, ரிச்சர்ட் டேனியல்ஸ், பிரைன் ஸ்டோன்ஸ். இது மூணு பேர் இருக்காங்க. ஓகேங்களா, ஏன் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. எப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த போன ஹிஸ்ட்ரியில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நல்ல பெஸ்ட் ட்ரேடர்ஸ் இவங்களா. ஓகேங்களா, இவங்க எதனால் நல்லா ட்ரேட் பண்ணாங்க எப்போ தெரியுமா, ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதுதான் ட்ரேடிங், இது இப்படி தான் பண்ணணும் அப்படின்றது ப்ராப்பராக லேர்ன் பண்ணாங்க. பார்த்தீங்களா, அதனால தான் இது வந்து சாத்தியம். இந்த லோ சக்ஸஸ் ரேட் இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் சும்மா ஒரு மித்து தான். ஓகேங்களா, இதெல்லாம் மித்து தான். ஓகேவா, இப்போது ஒரு 4வது மித்து எடுத்துக்கிங்க. 4வது கட்டுக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ட்ரேடிங் அனலைசிங்கை ஒரே வாரத்துலையோ அல்லது ஒரே நாள்லையோ நான் கற்றுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. இல்லைப்பா, நான் உங்களுக்கு ஒரே நாளில் கற்றுந்துறப்பா, நீங்கள் ஒரு வாரம் எங்கிட்ட கிளாஸ் வாங்க, ஒரு வாரத்தில் உங்களுக்கு கற்றுந்துறேன் அப்படின்ருவாங்க.
இந்த டெக்னிக்கல் அனலைசிஸ் கற்றுக்கலாம் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா இது வந்து நபருக்கு நபர் வந்து வேறுபடும், பர்சன் டு பர்சன் வந்து இது வந்து மாறுபடும். அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரே நாளே கற்றுக்கக்கூடியது அல்ல இது, ஓகேங்களா. ஒரே நாளில் அதில் கற்றுக்க சத்தியமும் முடியாது. யாருன்னா கற்றுறாங்க, நானே அச்சு 100 தரேன், நீங்கள் போய் கற்றுக்குங்கன்னு, ஓகேவா. 100 பாருங்க, யார் கற்றுறோம் சொல்லி நானே காசு கொடுத்து நீங்கள் போய் கற்றுக்குங்க, ஓகேவா. இதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் கற்றுக்கணுன்னு மேலே நீங்கள் பார்க்க வேண்டிய நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தோன்னா, இதை கற்றுக்கணுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விடாமுயற்சியும், ஆழ்ந்த ஒரு பயிற்சியும், வந்து மணி மேனேஜ்மெண்ட்டும் இது தேவை. முக்கியமாக இது எல்லாத்துக்கும் என்ன தேவை? டிசிப்ளின், ஒழுக்கம். இது எல்லாத்துக்குமே ஒழுக்கம் தேவை. நீங்கள் கம்பல்சரி நீங்கள் ஒரு நல்ல ட்ரேடர் ஆகணும்பா. அதே எனக்கு ஆசை. நான் வந்து எங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் இப்படி இருக்குது. நான் வந்து ஒரு ட்ரேட் பண்ணி இந்த நிலைமையை நான் என் ஃபேமிலியை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு மெயினான விஷயம் டிசிப்ளின். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நானே கூட பார்த்தீங்கன்னா யூடியூப் டெய்லியும் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ, டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ டிசிப்ளினாக போட்டு வரனால் இது வந்து எனக்கும் பயன் அளிக்குது, உங்களுக்கும் பயன் அளிக்குது, ஓகேவா. அந்த மாதிரி நீங்கள் செய்கிற விஷயத்தை நீங்கள் வந்து டிசிப்ளினாக செஞ்சீங்கன்னா கம்பல்சரி சக்ஸஸ் ரேட் உங்களுக்கு இருக்கும், ஓகேவா. ஸோ அடுத்த விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நான் வந்து சரி இது ஷார்ட் டேர்ம் இதை கற்றுக்க முடியாதான்பா. ஆனால் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சாஃப்ட்வேரை வச்சு ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நான் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம்லேயே நான் ப்ராஃபிட் பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம்லேயே ஒரு இண்டிவிஜுவல் ட்ரேடர் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அனலைசிங் வந்து ஒரு நான் சாஃப்ட்வேர் வச்சு நான் அதில் வந்து ட்ரேட் பண்ணிக்கிறேன்பா அப்படின்னு சொல்கிறதுன்னு கேள்விப்பட்டுக்கலாம். இந்த இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு மெயினாக தேவைன்னா தெரியுமா, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் அவரோட எபிலிட்டியும் தான் இதுக்கு வந்து தேவை இந்த ட்ரேடிங்க்கு. அதை விட்டு நான் பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் நான் யூஸ் பண்ணுறேன், ஷார்ட் டேர்ம்க்கோசரம் ஷார்ட் டேர்ம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு வந்து இப்போ நிறைய பேர் எங்கே தான் ஏமாறுறீங்க. இந்த புதுசாக ட்ரேடிங்கை நீங்கள் உள்ளே வரீங்க பார்த்தீங்களா, நான் வந்து புதுசாக ட்ரேடிங் கற்றுன்னு உள்ளே வரீங்க பார்த்தீங்கன்னா இவங்கள தான் மெயின் டார்கெட் பண்ணி ஏமாத்துறாங்க. ஏன்னா சாஃப்ட்வேர் வச்சு நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் வச்சு நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையில் நம்பாதீங்க, அப்படிலாம் பண்ணவே முடியாது. சாஃப்ட்வேர் வச்சு நீங்கள் கற்றுக்கே ட்ரேட் பண்ணி நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியாது. அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க, எப்படி பயன்படுத்தி அதை வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது, ஓகேவா. நீங்கள் ஒரு பிகினராக இருக்கிறீங்கன்னா சாஃப்ட்வேர் பக்கம் போகாதீங்க, ஃபஸ்ட்டு கற்றுக்குங்க, ஓகேவா. கற்றுக்குன்னு அதுக்கப்புறம் எது வேணால் பண்ணுங்கள், தப்பு நான் சொல்ல மாட்டேன், ஓகே. ஃபஸ்ட்டு கற்றுக்குங்க, சாஃப்ட்வேர் பற்றி கற்றுக்குங்க. இப்போது 6th பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் ஒர்க் இன் ஆல் மார்க்கெட், ஓகே. இதில் புரிஞ்சுட்டு இருக்கோம். டெக்னிக்கல் அனலைசிங் வச்சு நான் எல்லா அந்த இண்டிகேட்டரை வச்சு நான் எல்லா மார்க்கெட்லையும் நான் வந்து ட்ரேடிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பாதீங்க, அப்படிலாம் பண்ண முடியாது. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் இருக்குல்ல, ஸ்டாக்குக்கு நீங்கள் ஒரு மாதிரி இண்டிகேட்டர் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்புறம் கூட்ஸ் இருக்குல்ல, கூட்ஸ்னா சர்வீஸ் சொல்லுவாங்க, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ், இதுக்கெல்லாம் வேறு மாதிரிலாம் யூஸ் பண்ணணும், ஓகே. அதனால் யாருனா வந்து நான் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன், ஓகே, இப்படிலாம் நான் வந்து இண்டிவிஜுவல் எல்லாத்துக்கும் ஒரே இண்டிகேட்டர் தான் யூஸ் பண்ணுவேன் நம்ம சொல்லி நான் கற்றுறேன்னு சொன்னாலும் நம்பாதீங்க. அது அப்படிலாம் பண்ண முடியாது. ஒன்றுத்துக்கு வந்து தனி. இப்போ எப்படி ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ இவனுக்கு இப்போ ஒரு ஆம்பளை ஒரு ஆண் எடுத்துக்கணும். அது ஆணுக்கு ஆண் துணி தான் போடுவோம். பெண் துணியை போட்டால் ஒரு மாதிரியா இருக்கும்ல, கம்ஃபர்டபுளாக இருக்காது, அந்த மாதிரி வச்சுக்கோங்க, ஓகேவா. எது யூஸ் பண்ணுவோம் அதை தான் யூஸ் பண்ணணும். சரி, ஓகே. இப்போ வந்து 7th மித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 7th பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் ஐ லேர்ன் டெக்னிக்கல் அனலைசிங் ஐ வில் ஆல்வேஸ் மேக் ப்ராஃபிட் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன்ஸ், ஓகே. ஓகேங்களா. இப்போ 7th பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் ஐ லேர்ன் டெக்னிக்கல் அனலைசிங் ஐ வில் ஆல்வேஸ் மேக் பர்ஃபெக்ட் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன்ஸ். நான் வந்து டெக்னிக்கல் அனலைசிங் கற்றுக்கணுன்னா நான் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக அந்த ப்ரைஸை வந்து ப்ரெடிக்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஓகேங்களா. நான் வந்து கற்றுட்டு வந்துட்டப்பா, இனிமேல் பார்த்தீங்கன்னா நான் பண்ணுறது எல்லாமே சக்ஸஸ் தான்ப்பா அப்படின்னு சொல்கிறவங்க கேள்விப்பட்டுக்கலாம், ஓகேவா. ஆனால் பார்த்தீங்கன்னா உண்மையில் அது கிடையாது. நம்ம வந்து ஒரு அக்யூரசி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருள் இருந்தாலும் நம்மளால் 100% ஷுவரிட்டி கொடுக்க முடியாது, நம்மளால் கொடுக்க முடியாது, ஓகேங்களா. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 99% நம்மளால் முடியும், ஆனால் 1% நம்மளால் முடியாது. ஏன்னா வந்து அக்யூரசி நம்ம வந்து கரெக்டாக இருக்காது. இதில் நீங்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவீங்க, இதுதான் நடக்க போகுது அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணுவீங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ப்ரோ, அப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ட்ரேடர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராஃபிட் பண்ணுறாங்க. அவங்க எந்த மாதிரி விதியெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த வீக்லி சார்ட் இருக்குது தெரியுங்களா, வார புள்ளின்னு சொல்லுவாங்க தமிழ். வீக்லி சார்ட்ஸை தான் அவங்க வந்து மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ட்ரேட் பண்ணுறது யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் டிஃப்ரெண்ட் பாருங்கள், இந்த 1 வீக் சார்ட்டுக்கும் இந்த டே சார்ட்டுக்கும் மந்த் சார்ட்டுக்கும் நீங்கள் டிஃப்ரெண்ட் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும், ஓகேவா. சரி, ஓகே. 8th பாயிண்ட் வாங்க, ஓகே. நம்ம 8th பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 8th பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐ நீட் டு ஹேவ் த ஹை நம்பர் ஆஃப் வின்னிங் டார்கெட் ஃபார் ட்ரேடிங், ஓகேங்களா. எப்படி சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டீங்க. ஏன்னா நான் வந்து அதிக வெற்றி வாய்ப்பை நான் பெற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பேன். உண்மையில் அது வந்து கிடையாது. நம்மளால் வந்து இப்போ வந்து ஒரு வாய்டையில் தான் இருக்கும் மார்க்கெட் எப்பவுமே பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 5 ட்ரேட் எடுக்கிறேன்னா அதில் 1 லாஸ் ஆகலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ட்ரேட் எடுக்கிறீங்க, அதில் 4 லாஸ் ஆகலாம், ஓகேவா. இது வந்து டிஃப்ரெண்ட் அப்பான் யூ, ஓகேங்களா. நீங்கள் மார்க்கெட்டில் எப்படி பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் இது இருக்குது, ஓகேவா. இது இப்போது ஓவராலாக கன்க்ளூஷன் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டெக்னிக்கல் அனலைசிங்கே இல்லாமலும் ட்ரேட் பண்ணி சக்ஸஸ் பண்ணலாம். டெக்னிக்கல் அனலைசிங் யூஸ் பண்ணுறதுனால நான் வெற்றி அடைஞ்சிடுவேன் அப்படின்றதெல்லாம் கிடையாது, ஓகேவா. இது டெக்னிக்கல் அனலைசிங்கிறது ஒரு டூல்,
எப்படி சொன்னால் ஒரு கருவி. அந்த கருவியை நீங்கள் எப்படி மார்க்கெட்டில் பயன்படுத்துகிறீங்கன்ற பொறுத்து தான் இருக்குது. மார்க்கெட் எல்லாருக்குமே பொதுவான வாய்ப்பை தான் கொடுக்கும். நீ பணக்காரனா அதனால் நீ தான் மார்க்கெட்டில் ஃபஸ்ட் அடிப்ப அப்படின்லாம் அது கொடுக்காது. நீ தான் ஏழை சரி முன்னாடி வாப்பா அப்படின்லாம் கொடுக்காது. இது சமம். மார்க்கெட்டில் நீங்கள் அந்த டூலை எப்படி பயன்படுத்துகிறீங்க அப்படின்றது தான் முக்கியம். ஓகேவா? இந்த வீடியோவில் நான் என்னால் சொல்ல முடியுமோ எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? நீங்கள் இதை பயன்படுத்தி நீங்கள் பண்ணியிருக்க ட்ரேடிங்கில் இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு மட்டும் செக் பண்ணுங்கள். இப்போ டெக்னிக்கல் அனலைசிங் உங்களுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணாமல் தான் இருப்பீங்க. அது டூல்ஸ்லாம் ஜஸ்ட் அதை பற்றி கற்றுக்க ட்ரை பண்ணுங்கள். நானே என் வீடியோஸில் டெய்லியும் நான் வீடியோ போட்டு தான் இருப்பேன். இதை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்லேருந்து சொல்லிட்டு தான் இருக்கேன். இடத்துல இந்த பட்டன் ஆகுதுப்பா, இந்த இடத்துல இது இருக்கும்பா, டச் பண்ணால் இதுக்கு இன்னொரு கோடு போட்டுப்பா, இந்த கோடு போட்டு இது மார்க்கெட் மேலே போச்சு நீ வாங்குப்பா அப்படின்னு நான் சொல்லித்தர கிடையாது. நான் சொல்லித்தரது ஃப்ரம் த பிகினிங் லெவல். ஒரு பிகினர் உள்ளே எப்படி வரணும் அப்படின்றத முதல் போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோலாம் போடுறேன். எப்படி அதை டெஸ்ட் பண்ணணும், எப்படிலாம் லைன் போட்டு நீங்கள் எப்படி மார்க்கெட் அதெல்லாம் நான் போடுறேன். நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இது நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஓகேவா? இன்னைக்கு வீடியோ எவ்வளோதான்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீ மறக்காம என் சேனலுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க நிறைய பேர், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க நண்பா. ஏன்னா கஷ்டப்பட்டு நான் வீடியோ உங்களுக்கு ஒரு போட்டுருங்க. ஜஸ்ட் எனக்கு ஒரு லைக் போடுங்க, ஒரு மோட்டிவேட் ஆகும். இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்க எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருமே கற்றுக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ ஓகே நம்ம இன்னைக்கு வீடியோ தான். ஓகே நம்ம டேக் கேர் அண்ட் குட் பை.